அன்பின் உள்ளங்களை இயேசு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு படிப்பினைய நமக்கு கொடுக்கிறாரு. என்னுடைய கட்டளைகளை நீங்க கடைபிடிப்பீங்களாக இருந்தா என்ன அன்பு செய்யறீங்க அப்படின்னு அர்த்தமாகும். இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன? இரண்டே இரண்டு கட்டளைகள் தான். ஒன்று கடவுளை நேசிப்பது, மற்றையது நம்மை சுற்றி இருக்கிறார்களே அவர்களில் அந்த அன்பை பிரதிபலிப்பது. கடவுளை நேசிப்பது ரொம்ப இலகுங்க. ஏன்னா நாம என்ன தப்பு பண்ணாலும் கடவுள்கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் பழி தீர்க்க மாட்டாரு. நாம பண்ணிய தப்புக்காக நம்ம தண்டிக்க மாட்டாரு. நேரம் பார்த்து கால்வாரி விட மாட்டாரு. ஆனா இதுவே நாம ஒரு தப்ப அயலவர்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் சமயங்கள்ல நேரம் பார்த்து நம்மை கால்வாரி விடுவதுண்டு அல்லது நம்மை அவமானப்படுத்துவதுண்டு. அதனால நாம சமயங்கள்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட அடுத்தவர்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்குகிறோம். ஏன்னா அது ஒரு அவமானமாக நாம பார்க்கிறோம். இந்த நிலையில நம்மால எப்படி அடுத்தவர்களை நேசிச்சுக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்னை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னுடைய கட்டளைகளை நீங்க கடைபிடிச்சுக்கோங்க. ஒரு கட்டளை நான் கொடுக்கல, 2 கட்டளைகள் கொடுத்திருக்கிறேன். அதுல முதலாவது கட்டளையை உங்களால ஈஸியாக பண்ணிக்க முடியும். நீங்க சர்ச்சுக்கு போவீங்க, ஜெபமால ஜபிப்பீங்க, சிலுவை பாதை பண்ணுவீங்க, பக்தி முயற்சிகள் எல்லாமே பண்ணிப்பீங்க. ஏன்னா அது சுலபமான காரியம். நீங்க கடவுளை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கிட்ட நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அது மட்டும் போதாது. கடவுளை நேசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா 50 விழுக்காடு நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. ஆனா அந்த 50 விழுக்காடும் பத்தாது. 100 விழுக்காடு உங்க வாழ்க்கையில வேணும். அப்போதான் நீங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நேசிக்கிறீங்க, உண்மையாக அன்பு செய்யறீங்க அப்படி என்பதை உறுதிப்படுத்திக்க முடியும். அடுத்த 50 விழுக்காடு நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நேசிச்சுக்கிறது. அது நம்முடைய குடும்பத்தினராக இருக்கலாம், கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, அப்பா அம்மா, உறவுகளாக, நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அயலவர்கள், இன்னும் எத்தனையோ பேர். இவர்களெல்லாம் நாம நேசிக்கணும். சமயங்கள்ல நம்மால அவர்களை நேசிக்க முடியாது போனாலும் அவர்களை நாம வெறுத்துக்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீங்க நேசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த நேசத்தை அடுத்தவர்களில் பிரதிபலித்துக் கொள்ளுங்கள். அவங்க உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ அது காரியம் இல்லை. அவர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ இல்லையோ அது காரியம் இல்லை. ஆனா நீங்க யாரையும் வெறுக்காதீங்க, நீங்க யாரையும் புறக்கணிக்காதீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க இருக்கிறாங்களே அவங்கள கூட மன்னிச்சுக்கோங்க. அதுக்காக அவங்கள திரும்பவும் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு விரோதம் பண்ணவங்க, உங்களை கால்வாரி விட்டவங்க, இவங்களை எல்லாம் மன்னிங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்லிக்கல அவங்கள திரும்பவும் உங்க வாழ்க்கையில அருகில வச்சு அதே தப்ப பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆகவே இதை நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளை நீங்க கடைபிடிப்பவர்களாக இருந்தால் என்னை அன்பு செய்கிறீர்கள் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்துறீங்க. கடவுளது அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம கடவுளை நேசிக்கணும், அடுத்தவர்களை நேசிக்கணும். அப்படி நேசிச்சு வாழுகிற பொழுது 100 விழுக்காடு நாம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த படிப்பினையின்படி நாம வாழ்றோம். அப்படி வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லாது நீங்க தவிக்கிறீங்க? அப்படியான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஆண்டவரது காலடிகளை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்தந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டி ஜெபிப்பது மாத்திரம் இல்லை, ஜெபிச்சுக்கோங்க. அந்த ஜெபத்தோடு சேர்த்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறுகளையும் சரி செய்து கொள்ளுங்க.
எத்தனையோ வருஷ காலமாக உங்களது சொந்த உறவுகளோடு நீங்க பேசாம இருக்கலாம் இல்லையா? அதை சரி செய்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு சின்ன சண்டை, அதன் மூலமாக நீங்க இப்ப வரைக்கும் பேசாம இருக்கிறீங்க. அதை சரி செய்து கொள்ளுங்க. உங்களை கால்வாரி விட்டவங்க, அவங்க கூட நீங்க பேசுறது இல்லை, கரெக்டான். ஆனா மன்னிக்கலாம் இல்லையா? மனசால இன்னமும் அந்த குரோத எண்ணத்தோடு நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது இல்லையா? மன்னிச்சிருங்க. எதற்காக? அவர்கள் மன்னிப்பு பெற தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல. உங்க வாழ்க்கையில ஆண்டவரது ஆசீர் இறங்கி வருவதற்கு அது தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக. இப்படி உங்களது வாழ்க்கையை சரி செய்து பாருங்கள். அப்போ இயேசு ஆண்டவர் பிரியப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அப்படி வாழுகிற தருணத்தில் நீங்க என்னென்ன காரியங்கள் இதுவரை கைகூடி வராமல் வாழ்க்கையில் ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கைகூடி வர வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென்.